ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரம்ஜான் நோன்பு திறக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. அதே சமயம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை விதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்குது. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி கூட இதை ஊற வச்சுக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இது மூழ்கிற அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த தோல் எல்லாத்தையும் நீக்கிடுங்க. பாருங்கள், 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா அந்த தோல் எல்லாத்தையும் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை அந்த தண்ணியோடு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க, குறப்பாக இருக்க வேண்டாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய டேட்ஸ் பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த கஸ்டர்டு மில்க்கை அப்படியே அந்த பாலோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க, இல்லைனா கட்டிகள் விழ வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுனால பால் நமக்கு உடனே திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், பால் ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா? இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடு இல்லை. இது நீங்கள் உடனே ஐஸ் க்யூப் சேர்த்தும் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேர்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே சப்ஜா விதைகள் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா? பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை அந்த பாலில் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் இனிப்புக்கு ஏற்கனவே டேட் சேர்த்துருக்குறோம். அதனால் இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேன் சேர்க்க விருப்பம் இல்லைனா நாட்டு சக்கரை இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நீங்கள் சக்கரை சேர்க்குறதா இருந்தால் கஸ்டர்டு மில்க் சேர்க்குறீங்க இல்லையா, அப்போவே சக்கரை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.